முருகன் எவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள் தெரியுமா? இதை கேட்டுவிட்டு பிடித்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கும் இது போல இருத்தல் ஷேர் பண்ணுங்க. நண்பர் ஒருவர் சுமார் 15 வருட பழக்கம் தான், பெயரும் சுப்பிரமணி. முருக பக்தரும் கூட. ஆலயம் தொழுதுவிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிப்பவர். சுமார் 2 மாதங்களுக்கு ஒரு முறையாவது ஏதேனும் பெரிய முருகனின் படை வீடுகளில் ஏதேனும் ஒன்றிற்கு செல்வதை வழக்கமாக கொண்டவர். அவனுக்கே மிக நெருக்கமான சிலர் அவனுடன் உண்டவர்கள், சிரித்தவர்கள், முதுகில் குத்தினார்கள், நம்பிக்கையை விற்றார்கள், திட்டமிட்டு அவனை வீழ்த்தினார்கள். ஒரே நாளில் எல்லாம் சரிந்தது. பணம் போனது, மரியாதை போனது, பெயர் போனது. முருகன் நம்பிக்கையை மடுமிழக்காதவர். நாங்கள் நண்பர்கள் சந்திப்பதாக இருந்தால் யாதொரு தேவையும் ஒருவருக்கொருவர் இல்லாத சமயம் பேசுவதுதான் வாடிக்கை. நேற்றும் அவரின் கடைக்கு சென்ற சமயம் ஒரு நிகழ்வு கூறினார். நண்பரின் நண்பர் ஒருவர் கொரோனா காலம் முடிந்து சமயம் பொருளாதார இழப்புண்டாகி கடன் வாங்கி வெளிநாடு வேலைக்காக சென்று விட்டார். வீட்டில் மனைவியும் சிறு குழந்தையும் மட்டுமே. வாங்கிய கடனை முடிக்க தனக்கு சொந்தமான நிலம் ஒன்றினை விற்க ஏற்பாடு செய்து 2 லட்சம் முன்பணம் வாங்கி கொண்டு கடன்களை முடித்து விட்டார். முன்பணம் கொடுத்தவர் 1 மாதம் கழித்து நிலம் பிடிக்கவில்லை. விலை அதிகம் என்று சில ஏற்க இயலாத காரணம் கூறி முன்பணத்தை திரும்ப கோரியுள்ளார். கணவனும் அருகில் இல்லாத சமயம் வேறு சில புரோக்கர்களிடம் முயன்றும் நிலம் விற்பனையாகாத நிலையில் பணம் கொடுத்தவரின் தொந்தரவு அதிகமாகியுள்ளது. வார்த்தைகளில் ஆரம்பித்து வரம்பு மீறி அகால நேரங்களில் வீட்டை கதவை தட்டும் அளவுக்கு சங்கடங்கள். அந்த நேரம் அந்த பெண் எனது நண்பரிடம் பண உதவி கேட்க, அவர் தற்சமயம் பணமில்லாததால் 10 நாள்கள் தவணை கேட்க அவர்கள் மறுக்க, பின்னர் வார்த்தை பிணையின் அடிப்படையில் விலகிச் சென்றுள்ளார்கள். மறுநாள் காலை அந்த பெண் அலைபேசியில் நண்பரை அழைத்த போது தான் கோவிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு காலையில் எழுந்து குளித்து முருகன் படத்துடன் தீபமேற்றி சஷ்டி கவசம் சேர்ந்து பாட கூறியுள்ளார். காலையிலும் மாலையிலும் தொடருமாறும் அறிவுறுத்தியுள்ளார். அந்த பெண் நம்பாமல் சஷ்டி பாடினால் பணம் வருமா? என் வீட்டில் முருகன் படமும் இல்லை. இது நாள் வரையிலும் நான் அப்படி தனியாக கும்பிட்டதும் இல்லை என்றதும், இப்போது கும்பிடு. பணம் கிடைக்குமோ இல்லையோ, ஆனால் ஒரு மாற்று வழி கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்பிக்கை கொடுத்துள்ளார் நண்பர். அந்தபடியே தொடர்ந்துள்ளது. 3ஆம் நாள் காலை அந்த பெண்ணிடமிருந்து நண்பருக்கு அலைபேசி. அண்ணா, இன்று காலை நிலத்திற்கு முன்பணம் கொடுத்தவர்கள் மீண்டும் அலைபேசியில் அழைத்தார்கள். அன்றைக்கு கோபத்தில் வார்த்தைகளை பேசிவிட்டேன். மன்னியுங்கள். உங்கள் நிலத்தை கிரயம் செய்து கொள்ளலாம். வாங்கிய முன்பணத்துக்கு அக்ரிமெண்ட் எழுதி கொண்டு 10 நாள்களில் மீதி தந்து விடுவதாக கூறிய தகவலை கூறி விம்மி அழ ஆரம்பித்து விட்டாராம். சொன்னது போலவே மீதி பணம் 25 லட்சமும் கொடுக்கப்பட்டு பிரச்சனை முடிந்தது. கோவிலுக்கு நேர்ச்சையும் முடிந்தது. இதனை கேட்டு ஆச்சரியம், வியப்பு, சந்தோஷம் அனைத்துமே எனக்கு. பிறருக்கு கஷ்டங்கள் விடுபட்டால் ஏனோ நமக்கும் சந்தோஷம் வருவது உண்மை. முருகனை நினைத்ததற்கு, பேசியதற்கும், வணங்கியதற்கும் உண்மைக்குமே பலனுண்டு என்பதனை நன்கறிந்தவன் நான். முருகனின் சக்தி அளப்பரியது. உண்டென்று நம்பி பாதங்களில் விழுந்தால் சுடரை கண்ட பனி போல விளக்கும் சக்தி முருகனுக்கு கண்டிப்பாக உண்டு. நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால். கந்தா முருகா வருவாய், அருள்வாய். முருகா